எதிர்கட்சிகளால் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்கட்சி இருக்காங்க. தளர்த்தப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகள் புதிய மற்றும் வளர்ந்து வரும் கான்ட்ராக்டர்ஸுக்கு அரசின் டெண்டர்ஸ் எளிதில் கிடைக்க வழிவகுக்கும். அதே நேரத்தில் டெண்டர்ஸ்களில் ஏற்படும் ஆரோக்கியமான போட்டியின் காரணமாக அரசின் வீண் செலவுகள் குறையும். இந்த முன்முயற்சிகளின் பலன்கள் அனைத்தும் அரசிற்கு கிடைக்க பெற தொடங்கிவிட்டன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அரசு பொறுப்பு ஏற்பதற்கு முன் டெண்டர்களின் மதிப்பீடுகளில் ஒரு பெரும் பகுதி சில தனிநபர்களுக்கும் சில கட்சிகளுக்கும் சென்றதை முழுமையாக தடுத்து நிறுத்தி ஒப்பற்ற சாதனையை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். மேலும் பல அடுக்கு மற்றும் உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்கான திட்ட அனுமதியை பெற அரசிடம் வர வேண்டும் என்ற நிலையை நமது மாண்புமிகு முதலமைச்சர் மாற்றியுள்ளார். இந்த அனுமதியை அதிகரிப்பு பகிர்ந்து அளிப்பின் மூலம் டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் நிலையிலேயே பெற்றுக்கொள்ள ஆணையிட்டுள்ளார். இதன் மூலம் திட்ட அனுமதியை பெறுவதற்கு நிலவி வந்த ஊழலை முற்றிலும் அகற்றியுள்ளார். மக்களின் வரி பணத்தில் இருந்து ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் நமது மாண்புமிகு முதலமைச்சரை கண்டாலே, அவரின் பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகள் அஞ்சி நடுங்கி ஓடி ஒழிவதை நாம் நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வாறு பொது டெண்டர்ஸ் மற்றும் திட்ட அனுமதிகளில் நேர்மையான மற்றும் வெளிப்படைத்தன்மை உடைய நிர்வாகத்தின் மூலம் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ள நமது அரசு நிதி ஆதாரங்கள் பெருக்குவதற்கான முன்முயற்சிகளும் எடுத்து வருகிறது. இவற்றின் ஒரு பகுதியாக மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் சரக்கு மற்றும் சேவை வரிகளில் நேரடியாக தொடர்புற்ற ஃபேஸ்லெஸ் மதிப்பீடு, பதிவுத்துறையில் நேரடி தொடர்பு, ஃபேஸ்லெஸ் பத்திரப்பதிவு, சுரங்க நடவடிக்கைகள் கண்காணிப்பு, முடிவான எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன், தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பல முன்னெடுப்புகள் அரசு எடுத்து வருகிறது. இதன் மூலம் அரசுக்கு கூடுதலாக கிடைக்கும் வருவாய் ஏறத்தாழ 15,000 கோடி ரூபாய் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பல வெற்றி திட்டங்களை செயல்படுத்த முடியும். பொருளாதார வளர்ச்சியுடன் இணைந்து செல்லக்கூடிய வருவாய் வளர்ச்சி அடையவும், வருவாய் ஆதாரங்களை பெருக்கி சஸ்டைனபிலிட்டியை பராமரிக்கவும், மாநிலத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாய் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் பரிந்துரை செய்வதற்காக ஒன்றிய திட்ட ஆணையத்தின் முன்னாள் துணைத் தலைவர் திரு மான்டெக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் 5 உறுப்பினர்களை கொண்ட வருவாய் மேம்பாட்டு குழு ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அரசு அண்மையில் அமைத்துள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் நிதி சுயேட்சை பலப்படுத்தி அதன் சமூக பொருளாதார வளர்ச்சியை
கடமைகளை நிறைவேற்ற தேவையான நிதி ஆதாரங்களை உருவாக்குவதே அரசின் நோக்கமாகும். பள்ளி கல்வி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வியே ஒருவருக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வமாகும். கல்வி கற்றலில் சிறந்த விளங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு நற்சான்றுகளையும் உதவித்தொகையும் வழங்கி கௌரவிப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவரது தலைமையிலான அரசு 43 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளிகளை நிர்வகித்து வருகிறது. இந்த பள்ளிகளில் தூய்மையான மற்றும் பாதுகாப்பான கற்றல் சூழலை உறுதி செய்வது என்பது மாணவர்களின் தரமான கல்வி பெறுவதற்கு அவர்களின் நலனுக்கு அவசியமாகும். தற்போது அரசு பள்ளிகளில் தொழில்முறை தூய்மை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகள் வழங்குவதற்கான ஒருங்கிணைத்து நடைமுறை இல்லாத நிலையில் கருத்தில் கொண்டு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தினை அரசு செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள் மற்றும் கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் ஸ்கூல் கேம்பஸ்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும். இதன் மூலம் நமது சூப்பர் சிஎம் ஆட்சியில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட் மற்றும் சூப்பர் கேம்பஸ் உறுதி செய்யப்படும். முதற்கட்டமாக 10,000 பள்ளிகள் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் குழந்தைகளின் தாய் மாமன் ஆகிய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தும் அரசு இது. தமிழ்நாட்டு குழந்தைகள் தரமான கல்வியில் போலவே தரமான கல்வி கூடங்களும் அவசியம் என்பது இந்த தாய் மாமன் அவரது அரசும் உணர்ந்து இருக்கிறது. மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. 2514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3734 பள்ளிகள் 2132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டின் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 300 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் மாடர்ன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸை பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பயிலும் இந்த பள்ளிகளின் கல்வி, உணவு, தங்குயிடம், பாடப்புத்தகங்கள் மற்றும் யூனிஃபார்ம்ஸ் அவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும். இந்த பள்ளிகளின் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேகமாக மாறி வரும் உலகளாவிய மற்றும் தொழில்நுட்ப யுகத்திற்கு ஏற்ப பள்ளி கல்வியின் பாடத்திட்டத்திற்கு அனுபவ ஆய்வு அடிப்படையில் எதிர்கால தலைமுறைக்கான திறன் சார்ந்த முழுமையான கல்வியாக மாற்றியமைப்பது காலத்தின் கட்டாயமாகும். இத்துடன் பகுத்தறிவு சிந்தனை, படைப்பாற்றல், நிதிசார் அறிவு, பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, கணினித்திறன், போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் குளோபல் சிட்டிசன்ஷிப் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு துடிப்பான மற்றும் முற்போக்கான பாடத்திட்டம் எதிர்காலத்திற்கு ஏற்ற தலைமுறையை உருவாக்கும் அவசியமாகிறது. தமிழ்நாட்டை கற்றல் வெளிப்பாடுகளில் முதன்மையாக மாநிலமாக உருவாக்கும் நோக்கத்தில் பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்கும் இந்த அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. சே நோ டு ட்ரக்ஸ் என்று சொன்னவர் என்றென்றும் அதை சொல்பவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு என்று சொன்னவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கவும் நமது இலக்கானது
பள்ளிகளில் இருந்தே தொடங்குவது மிகவும் அவசியமானதாகும். இளமையில் கல் என்ற ஔவையாரின் சொல்லுக்கு ஏற்ப போதைப்பொருள் மற்றும் அவற்றின் தவறான பயன்பாடு குறித்து விழிப்புணர்வும் முன்னெச்சரிக்கையும் கல்வியும் இளந்தலைமுறையின் மனங்களில் ஆழாக பதிவு செய்யப்பட வேண்டும். இதற்கான முன்னெடுப்பின் கீழ் பள்ளிகளில் போதைப்பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பாகவும் இரகசியமாகவும் தகவல் தெரிவிக்க ஏதுவாக போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் உள்ள பப்ளிக் லைப்ரரிஸ் மாநில அளவிலான டிஜிட்டல் லைப்ரரிஸ் என மாற்றம் செய்வதன் மூலம் டிஜிட்டல் அறிவு, ஒற்றை உறுப்பினர் சேர்க்கை, 24/7 வெப் மற்றும் கைபேசி வாயிலாக அணுகும் வசதி, டிஜிட்டல் உள்ளடக்கம், இலவச வைஃபை வசதி மற்றும் 38 மாவட்ட சென்ட்ரல் லைப்ரரிஸில் ஒர்க்கிங் ஸ்பேசஸ் வசதிகள் கொண்டு கற்றல் மற்றும் புத்தாக்க மையங்கள் செயல்படுத்தப்படும். இந்த நோக்கத்திற்காக பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2026-27 கல்வி ஆண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5.32 லட்சம் ஜென்சி இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீடில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வழங்கப்பட உள்ளது. தன்னை உயிராக நேசிக்கும் ஜென்சி தலைமுறை தலைசிறந்த தலைமுறையாக வளர்த்து எடுக்கும் வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன் வெளிப்பாடே இந்த மேம்படுத்தப்பட்ட செயல் திட்டம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உயர்கல்வி தமிழ்நாட்டு நீட் தேர்வினை கடுமையாக எதிர்க்கிறது. நீட் தேர்வில் தேசிய அளவில் நடைபெற்று பல்வேறு குளறுபடிகள் மற்றும் வினைத்தாள் கசிவு ஆகியவை எதிர்கால தலைமுறையினை உயர்கல்வி வாய்ப்பினை பெரிதும் பாதிக்கின்றன. எனவே நீட் தேர்வு முறையான நடவடிக்கை ரத்து செய்து முந்தைய முறையான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கான சேர்க்கை தொடர்ந்திட ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது. கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி என்பது ஒரு அவசியமான தகவல் தொழில்நுட்பம் சாதனமாக உள்ளது. நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்து கொள்ளவும், திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக்கொள்ளவும், சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனை உணர்ந்த நமது அரசு கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். 2027ஆம் ஆண்டு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,98,768 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலுவை பொறுப்புகளில் மாநிலத்தின் பொது கடன் மற்றும் பொது கணக்கு பொறுப்புகள் ஆகியவை அடங்கியுள்ளன. மேலும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக பெறப்பட்ட 9,523 கோடி ரூபாயும் இந்த நிலுவை பொறுப்புகளில் அடங்கியுள்ளது. இத்திட்டம் ஒன்றிய அரசு திட்டமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒன்றிய அரசின் கணக்குகளில் உரிய கணக்கு சரி காட்டல்கள் மேற்கொள்ளப்படும் போது நிலப்பொறுப்புகள் 9,5203 கோடி ரூபாய் குறையும். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபி நிலுவை பொறுப்புகளின் விகிதம் 2026-27ஆம் ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் மதிப்பிட்டிருந்த 27.03% ஒப்பீடுகளில் 2026-27ஆம் ஆண்டு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 27.03% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரி வசூலில் ஏற்படும் கசிவுகள் அடைத்து வசூல் திறனை மேம்படுத்தி
வருவாய் பெருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலம் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சியை அதிகரிக்க உறுதியான நடவடிக்கைகள் இந்த அரசு எடுக்கும். மாநிலத்துக்கு ஒன்றிய அரசிடமிருந்து பெற வேண்டிய உதவி மானியத்தை உரிய அளவில் பெற நமது அரசு முயற்சி செய்யும். இந்நடவடிக்கைகள் மூலம் வரும் ஆண்டுகளில் வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக மூலதன செலவினம் அதிகரித்து விரும்பத்தக்க வளர்ச்சி எட்டப்படும். தனது நிதி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்த தேவையான பொருளாதார வலிமையும் ஆழமான நிறுவன கட்டமைப்பையும் மனித வளத்தையும் தமிழ்நாடு பெற்றுள்ளது. நிதி சிக்கலை துல்லியமாக புரிந்து கொண்டு செயல்படும் இந்த அரசு முறையான வருவாய் திரட்டல், நேர்த்தியான செலவினை மேலாண்மை, தூய்மையான ஊழலற்ற நல்லாட்சி ஆகியவற்றின் மூலம் அவற்றை தீர்க்க உறுதி பூண்டுள்ளது. இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு கடுமையாக உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மு.ஆ. சித்திக் IAS அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை வடிவமைப்பதில் தமது விலைமதிப்பற்ற வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் வழங்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026ஆம் ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் அப்ரூவலை பெற்றுத்தருமாறு தங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம். நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தவிர்த்து எதிர்கட்சி தான். நாட்டில் எல்லாமே எதிரி கட்சியாக பார்க்காதீர்கள், எதிர்கட்சியாக பாருங்கள். இந்த எதிர்க்கட்சி இருக்காங்க